பொதுவாக ஒரு கேம் இன்ட்டாச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேமுக்கான அடுத்தடுத்த பாகங்கள் வெளியே வரும். ஸோ அந்த விதத்தில் ஹாரர் கேம்ஸ் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஸோ நீ நம்ம வீடியோவில் 5 முக்கிய ஹாரர் கேம் தொடர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவராக பேசாமல் வீடியோவில் போயிடுவோம். 5வது இடத்துல பார்க்க போகிறது சைலண்ட் ஹில்ஸ். 1999 தான் PlayStation 1ல் சைலண்ட் ஹில்லுக்கான முதல் பாகம் வெளிவந்தது. இந்த கேமோட மொத்த சீரிஸையும் ஜப்பானை சேர்ந்த கொனாமி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பேபிள் டீசரோட சேர்த்து 10 கேம் வெளிவந்திருக்கு. இதில் கடைசியாக வெளிவர வேண்டிய சைலண்ட் ஹில்ஸ்ன்ற கேம் மட்டும் ட்ரைலரும் பேபிள் டீசர் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் கேம் மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியாக ரிலீஸ் ஆக வேண்டிய சைலண்ட் ஹில்ஸ் கேமை இவங்க எப்படி ரிலீஸ் பண்ண நினைச்சிருந்தாங்கன்னா, முதல்ல பேபிள் டீசர் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கேமை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. யார் கண்டுபிடிச்சோ தெரியல, பேபிள் டீசர் நிறுத்திட்டாங்க. இந்த கேமை பேஸ் பண்ணி இது வரைக்கும் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேமோட தொடர்களை நீங்கள் விளாடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மா ஆர்டர் கூட விளாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லோ கிராஃபிக் மற்றும் கொஞ்சம் பழைய கேமுகள் தான். 4வது இடத்துல பார்க்க போகிறது டெட் ஸ்பேஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் கேம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் ஜாம்பிங் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பி கணக்கிற ஹீரோவோட கதை தான் டெட் ஸ்பேஸ். இந்த கதையை கேட்டால் மிருதனையும் டிக் டிக் டெக்கி ஒன்றா மிக்சப் அடிச்ச மாதிரி இருக்குல்ல. EA கேம்ஸ் அக்டோபர் 13, 2008 டெட் ஸ்பேஸுக்கான முதல் கேமை வெளியிட்டாங்க. முதல் பாகம் ஹிட் ஆனதுனால EA கேம்ஸ் 2ஆம் பாகத்தை வெளியிட்டாங்க. ஆனால் 3ஆம் பாகத்தை நிறுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் டெட் ஸ்பேஸ் ட்ரையாலஜி எப்பவும் ஆடக்கூடிய பெஸ்ட் கேமுகளில் ஒன்று தான். டெட் ஸ்பேஸை பேஸ் பண்ணி நிறைய நாவல்களும் காமிக் புக்குகளும் வெளியாகி இருக்கு. டைம் வந்து அதையும் படித்து பாருங்க. 3வது இடத்துல இருக்கிறது ரெசிடென்ட் ஈவில். 1996 தான் ரெசிடென்ட் ஈவிலுக்கான முதல் கேமை கேப்காம் வெளியிட்டாங்க. இது வரைக்கும் ரெசிடென்ட் ஈவிலில் 24 கேம்கள் வெளியாகிருக்கு. கேமை பேஸ் பண்ணி மூவிஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேமோட கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்ணில் போகிற ஜாம்பிஸை கண்ணாப்பினா சுட்டு போகிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். கூட ஊருகா மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. இதுதான் ரெசிடென்ட் ஈவிலோட சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப பழைய மற்றும் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்க பிரான்ச்சைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெசிடென்ட் ஈவில் மட்டும்தான். அந்தளவுக்கு ஃபேமஸான மற்றும் ஹிட்டான கேம் ரெசிடென்ட் ஈவில். 2வது இடத்துல பார்க்க போகிறது ஈவில் வித்தின். இது ஒரு சர்வைவல் ஹாரர் கேம். இந்த கேமை ஜப்பானை சேர்ந்த டாங்கோ கேம் நெட்வொர்க்ஸ் தான் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த கேமோட முதல் பாகத்தை அக்டோபர் 2014 வெளியிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த சீரீஸில் 2 கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறுக்கு பிடிச்ச வில்லனோட மூளையை மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர நினைக்கிற ஹீரோவோட கதை தான் ஈவில் வித். இந்த கேமை கிரியேட் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி கேப்காமில் ரெசிடென்ட் ஈவில் கேமை உருவாக்குனவங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் கேப்காமில் வெளியே வந்து தனியாக புது கம்பெனி ஆரம்பிச்சு ஈவில் வித் கேமை வெளியிட்டாங்க. முதலாவதாக பார்க்க போகிறது அவுட்லாஸ்ட். இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சைக்காலஜிக்கல் ஹாரர் கேம். இந்த சீரிஸோட முதல் கேமை செப்டம்பர் 4, 2013 வெளியிட்டாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பைத்தியகார ஆஸ்பத்திரியில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றது தான் அவுட்லாஸ்ட் கேமோட கதை. மற்ற கேமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கேம்லாம் எனிமே அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த கேமில் அதோடைய ஆப்ஷனே கிடையாது. உங்களால் தப்பிச்சு ஓட மட்டும்தான் முடியும். நம்ம கையில் ஒரே ஒரு வீடியோ கேமரா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இருட்டில் நைட் விஷன் இருக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவுட்லாஸ்ட் 1 மற்றும் DLC ஆன விசில் ப்ளோவர் அண்ட் அவுட்லாஸ்ட் 2 ஓட சேர்த்து இது வரைக்கும் 3 கேம் வெளியே வந்திருக்கு. ரெட் பேரல் என்ற கம்பெனி அன்ரியல் இன்ஜினில் இந்த கேம் உருவாக்கியிருக்காங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் மொத்தம் 17 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூபிசாஃப்ட்டில் பிரின்ஸ் ஆஃப் விஷயம் கேம் ரெடி பண்ணவங்க டீமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து தான் ரெட் பேரல்ஸ் என்ற கம்பெனியை ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கேம் விட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் சரி, அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.